இடையில வந்து சட்டுன்னு கொஞ்சம் கேப் ஆன பிறகு அப்ப எப்படி இருந்துச்சு அண்ணா? இல்ல கேப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் அவ்வளவு ஒண்ணு இப்ப திருப்பி வந்து அண்ணா ஸ்டார் மூவி வந்த பிறகு இந்த அண்ணா அங்க இருந்தாங்களா, இப்ப எல்லாத்தையும் தோண்டி கிளறாங்க. இல்ல நான் எப்பவும் போல இயங்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு சினிமா மட்டும்தான், எனக்கு வேற எதுவும் தொழிலும் தெரியாது. நான் நிறைய பேர் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாங்க. நீங்க ஒரு கடை வச்சுக்கலாம், தேங்காய் கடை வைக்கலாம், எண்ணெய் கடை வைக்கலாம், அது வைக்கலாம் அப்படின்னு. சினிமாவில் இருக்க பெரிய கொடுமை என்னன்னா, ஒன்று புகழ்னு உச்சிக்கு போயிடணும், இல்லைன்னா தெரியவே கூடாது. நடுவில் மாட்டிட்டோம்னா பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் கூட போட முடியாது போட்டு. அப்போ கூட குனிஞ்சு நீங்களா சார் உங்களுக்கு நிலமைன்னு. சாதாரணமாக இருக்கும்போது டீ கடையில் போய் நம்மளால் டீ சாப்பிட முடியாது. என்ன சார் நீங்களாம் இங்கே வர்றீங்க அப்படி கேட்பாங்க. நான் வானத்தில் இருந்தால் குதிச்சேன், நாங்கள் எல்லோரும் மாதிரி தான். பட் என்னென்னா எல்லாருமே நினைக்கிறாங்க நான் என்கிட்டே தான் இருந்தேன். என்னுடைய ஆக்சுவலாக நான் வந்து டான்ஸர் பேசிக்கலாக. மாநாட மயிலாட சீசன் 4 நான் வந்து டைட்டில் வின்னர். ஸோ நான் நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போயிட்டே இருப்பேன். நான் 18 கண்ட்ரிஸ் போயிருக்கேன் இது வரைக்கும். நிறைய நடிகர்களை வச்சு நிறைய ஊரில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். சிம்பு, தனுஷ், சந்தியா, சந்தானம் சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகிற ஆர்டிஸ்டே கிடையாது ஃபாரினில். ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால எனக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது.